ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம வீட்டில் வந்து ஒரு மணி பிளான்ட்டை வச்சு எப்படி வந்து நிறைய மணி பிளான்ட் வந்து நம்ம வீட்டில் வளர்க்கலான்றது பார்க்கலாம். அப்புறம் வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்டிர் ஃப்ரை வெஜிடபிள் ரெசிபியும் பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். தூக்கி போடக்கூடாது. தேங்க்யூ. இந்த மணி பிளான்ட் வாங்கி ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. நான் வந்து அதை மேலே ஏற்றி விடாதனால இந்த அளவுக்கு க்ரோத்தோடே இருக்குது. நம்ம மேலே ஏற்றி விட்டால் இன்னும் நிறைய வளரும். பட் நாங்கள் வந்து இந்த மாதிரியே இருக்கட்டும்னு சொல்லி இதை விட்டுருக்கோம். இப்போ நான் இதுலேருந்து வந்து ஒரு லாஸ்ட் இயர் வந்து ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் எடுத்து தண்ணியில் போட்டே நான் இவ்வளோ நாள் வந்து வச்சுருந்தேன். அது வந்து தண்ணியில் போட்டோன்னா க்ரோத் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், பட் பார்க்க அழகாக இருக்கும், அப்படியே இருக்கும். ஸோ நான் அது மாதிரி இப்போ வந்து நான் நிறைய பிளான்ட் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு நான் கட் பண்ணி ஏற்கனவே வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு அதை எப்படி கட் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். நம்ம இந்த நாடு இருக்குல்ல, அந்த ஒரு பாயிண்ட் மாதிரி தெரியுதுல்ல, அந்த மாதிரி வந்து நம்ம மணி பிளான்ட் வந்து ஒரு 2 இல்லைன்னா 3 அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அதுலேருந்து ரூட் வரும். ஸோ நம்ம ஒரு இலையாக வச்சு பண்ணுறது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த மாதிரி பண்ணப்போ நல்லா வரும் நமக்கு. ஸோ அந்த நாடு இருக்கிற மாதிரி பார்த்து ஒரு 2 இல்லை 3 அந்த மாதிரி பார்த்து ஒரு கிராஸாக ஒரு கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு மணி பிளான்ட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இது மாதிரி நம்ம ஒன்று எடுத்தாலே இதிலேருந்து நமக்கு நிறைய அந்த ரூட்ஸ் வரும். அந்த 3 இதுலேருந்து அந்த நாடு பாயிண்ட் தெரியுதில்ல, நான் ஏற்கனவே இதெல்லாம் வச்சேன். ஸோ அதெல்லாம் வந்து ரூட்ஸ் வந்திருக்கு. நான் வச்சு ஒரு 10 டேஸ்க்கு கிட்ட இருக்கும். நல்லாவே ரூட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அதுக்கு நடுவில் வந்து நான் அது ஆக்சுவலாக இப்போ வைக்கும்போது நான் வீடியோ எடுக்கலை. சரி உங்களுக்கு சொல்லலான்னு சொல்லிவிட்டு நான் புதுசாக இன்றைக்கி ஒன்று கட் பண்ணேன். ஸோ அதுவும் போட்டுட்டோன்னா நமக்கு ரூட்ஸ் வந்து ஒரு 2-3 நாள்லேயே வந்து அந்த நாட் சொன்னேன்னா அந்த பாயிண்ட் மாதிரி பிளாக் கலரில் தெரிஞ்சதில் அந்த இடத்துக்கிட்ட தான் நமக்கு ரூட்ஸ் வளரும். அது நான் வச்சதுலேருந்து ரூட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தண்ணியிலே தான் நார்மலாக ஒரு தண்ணியில் போட்டு வச்சுட்டு அப்பப்போ தண்ணி மாற்றிக்கலாம். ஒரு 2-3 நாள்லேயே வந்து லைட்டாக வர ஆரம்பிக்கும். ஒரு 2 வீக்ஸ் போல் நம்ம விட்டுட்டோன்னா நல்லாவே ரூட்ஸ் வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மண்ணில் வைக்கிறதாலும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா தண்ணியிலே கூட மாற்றி வச்சுக்கலாம். நம்ம மணி பிளான்ட் வந்து எப்போதுமே ஏற்றி விட்டால் தான் நல்லா ஹைட்டாக வளரும். அது அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியே வச்சுருந்தோன்னா இந்த மாதிரியான க்ரோத்லேயே ஸ்லோவாக வளர்ந்துட்டுருக்கும். ஆனால் வந்து தண்ணி வந்து அப்பப்போ கொஞ்சம் மாற்றிக்கணும். அது ஒன்று தான் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து நான் இதெல்லாமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பிளான்ட்ஸ் இருக்கும். நான் இது மாதிரி ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அது எல்லாமே வந்து நான் ஃபஸ்ட்டு தனித்தனியாக அங்கங்கே வைக்கலான் இருந்தேன். அப்புறமா அது வேண்டான்னு சொல்லிவிட்டு என்கிட்ட பழைய பாட் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து இதெல்லாமே சேர்த்து வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் அதை வந்து ரெடி பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே நல்ல ரூட்ஸ் வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் கட் பண்ணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே நமக்கு வந்து ரூட்ஸ் வந்துடும், மிஸ்ஸே ஆகாது. நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன், அதான் இந்த தடவை நிறையவே செஞ்சேன். நான் என்கிட்ட மண் சட்டி வந்து லைட்டாக கிராக் மாதிரி விட்டுருந்தது, ஃப்ரெண்டு கொடுத்தது. அதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா இது வந்து என்கிட்டயே ஒன்று இருந்தது. ஸோ இதில் வந்து நான் மண் ஃபில் பண்ணி நானே கொஞ்சம் லைட்டாக பெயிண்ட் பண்ணி மணி பிளான்ட் அதில் வச்சாச்சு. இது என்னென்னா காட்டு பூனை அப்பப்போ இங்கே வரும், அதை எடுத்தேன் நான். ஆனால் கதவு திறந்தோன்னா ஓடிடும், அதான் நான் வீட்டு உள்ளே இருந்தே எடுத்தேன். ஈவினிங் ஸ்நாக்குக்கு மொரி மிக்ஸ் பண்ணலான்னு கடலை வேக வச்சிட்ருக்கேன். நிலக்கடலை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பசங்களுக்கு வந்து வீக்லி 2 நான் வந்து ஏதோ ஒரு ஃபார்மில் சட்னி இல்லை வேக வச்சு இல்லை ஊற வச்சு அந்த மாதிரி நாங்கள் வந்து சாப்பிடுவோம். அதுக்கு தான் வேக வச்சிட்ருக்கேன். மொரி மிக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வேக வச்சிட்ருக்கேன். பாப்சிகல்ஸ் நல்லா இருக்கா? சரி, பாப்சிகல்ஸ் நல்லா இருக்கான்னு சொல்றேன். நல்லாக்கா? ஆமா.
மொரி மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிட்டுட்டே அப்படியே வந்து சீக்வன்ஸ் கேம் வந்து விளாண்டுட்ருக்கோம். சீக்வன்ஸ் கேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு டஃப்பாக விளாண்டோன்னா 3 பேருமே வந்து சீக்வன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த கேமு. மொரி மிக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிடலாம். வீட்டில் வந்து கடலை இருந்துச்சுன்னா இது பொரி இருந்துச்சுன்னா அதை நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். மிக்சர் இருந்தால் ஆப்ஷன் நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம். பிளாக் பெப்பரும் பச்சை மிளகாயும் தான் இதுக்கு நான் காரத்துக்கு போடுவேன். நம்மளோட ஆப்ஷன்ஸ் தான். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதை ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா போலன். ஆக்சுவலாக எங்கள் ஸ்டேட்டில் போலன் அலர்ஜி வந்து ரொம்ப ஜாஸ்தி. யூஸ்வலாக எந்த இயருமே எனக்கு வந்து தெரியாது. ஆனால் இந்த இயர் வந்து எனக்கே ரொம்ப வந்து போலன் அலர்ஜி வந்து இருந்தது. ஒரு 1 மந்த்து கிட்ட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் மரத்துலேருந்து அப்படியே கொட்டிகிட்டே இருக்கும். ஒயிட்டாக தெரியுதுல்ல, அது ஹெவியாக இருக்கும் இங்கே. அதுவும் இங்கே நிறைய மரங்கள் இருக்கிறனால போலன் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. அந்த ரோட்டில் பார்த்தாலே நமக்கு தெரியும் அந்த ஒயிட்டாக இருக்கிறது எல்லாமே போலன். ஸோ எங்கள் ஸ்டேட்டில் போலன் அலர்ஜி வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இப்போ எங்களுக்கு வெக்கேஷன் டைம்னால பசங்களை கூட்டிகிட்டு வாக்கிங் போயிட்டுருக்கேன். அவனுங்களுக்குமே போர் அடிக்குது. ஈகனுக்கு வந்து நாங்கள் வெளியில் அப்படியே வாக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாள் ஃபுல்லாக விளையாடுறது அப்படி தான் போயிட்டுருக்கு. அது என்னது? அது என்ன பில்ட் பண்றாங்க அப்பா? அது வந்து ப்ளே செட் பில்ட் பண்றாங்க. ப்ளே செட் பில்ட் பண்றாங்களா? யாருக்காக பில்ட் பண்றாங்க? யாருக்கு கிடையாது? எனக்கு. நீ என்ன பண்ண? சரி, இது யாருக்கு? உனக்கு மட்டும் கிடையாது. அம்மா ரெண்டு பேருக்கும். யாரா இருக்கு? ரெண்டு பேருக்கும். இது என்னது? ஈகனுக்கு ஸ்விங் இருக்குமா அதுல? உனக்கு அது போட்டு ஸ்லைடு இருக்கும். உனக்கு ஸ்லைடு பில்ட் பண்ணவே கஷ்டமான பாட்டு. உனக்கு என்ன கலர் இருக்கு? எனக்கு வராது. வரல. ஈகன் மணி நாக்கு கட்டு. ஏய் சாரி. ஏன்னா அப்படி? இப்போ வந்து வாட்டர் பலூன் விளையாட போகிறானுங்க ஈகனும் லோகனும். ஈகன் தான் வந்து அதை ஃபில் பண்ணிகிட்ருக்கான். இது வந்து ஒரு ஆக்சுவலாக இந்த மாதிரி வாங்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் இது மாட்டுறது அந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, அந்த இது மாட்டுறதுக்கு வந்து டேப் நமக்கு கரெக்டாக இருக்கணும். இன்னும் வேறு சில இதெல்லாம் வந்து நம்ம டப்பில் தண்ணி ஃபில் பண்ணி அட் அ டைமில் நிறைய பலூன் ஃபில் பண்ணுற மாதிரி கூட வருது. ஸோ அந்த மாதிரி வாங்குறது தான் நமக்கு ஈஸி. கொஞ்சம் வேணால் கீழே ஊற்றிட்டு ட்ரை பண்ணிப்போம். ஸ்டிர் ஃப்ரை வெஜ்ஜீஸ் வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் வந்து இன்றைக்கி டோஃபு வச்சு நான் பண்ண போகிறேன். ஒரு நல்ல ரெசிபி இது, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். அப்பப்போ போர் அடிக்கும் நம்ம ஃபுட்டு, அப்போ வந்து நம்ம சேஞ்சாக சாப்பிட்ணுன்னா அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஸோ டோஃபு வந்து கட் பண்ணி வச்சுட்டு மஷ்ரூம்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூங் தால், அதாவது நம்மளோட பாசி பயரை வந்து ஸ்ப்ரவுட் பண்ணி வச்சுருப்பாங்க. நிறைய வந்து ஏஷியன் குக்கிங்கில் வந்து இது இருக்கும். அதாவது நான் மலேசியாவில் இருக்கும்போது இது நிறைய டோஃபுவும் இந்த மூங் தால் ஸ்ப்ரவுட்டும் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. டெய்லியுமே நம்ம பன்னீர் யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க வந்து டோஃபு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்ப்ரவுட்டும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பாக்சாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு சைனீஸ் கேபேஜ் மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட் கேபேஜ் மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு 2-3 எடுத்து வச்சுருக்கேன். பஞ்ச் வந்து நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன்.
அதை மட்டும் கூட நம்ம ஸ்டிர் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். நான் அதை கொஞ்சம் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வந்து தேவையான சாஸ் வந்து பார்த்திங்கன்னா இது 3ஐயும் வந்து நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து நிறைய ஸ்டிர் ஃப்ரைக்கு வந்து இந்த 3ஐயுமே கலந்து வந்து நான் எப்போதுமே மேக்ஸிமம் வந்து இந்த 3ஐயும் தான் இந்த 3 சாஸ் தான் நான் கலந்து யூஸ் பண்ணுவேன். நம்ம வந்து மோமோஸ்க்கு கூட இதை வந்து நம்ம தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஸ்டிர் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். க்ரன்ச்சியாக வேணும்னா நம்ம ஓவர் குக் பண்ணாமல் சாப்பிட்லாம். பட் பசங்க வந்து எங்கள் பசங்க வந்து கொஞ்சம் வெந்திருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வேக விடுவேன். நான் வந்து தனியாக வந்து லைட்டாக டோஃபு வந்து லைட்டாக உப்பு போட்டுட்டு ரொம்ப க்ரில் பண்ணலை, லைட்டாக டாஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா வெஜ்ஜீஸையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம வேக விடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சால்ட்டு போடலாம். ஏன்னா நம்ம சால்ட் போட்டோன்னா தண்ணி நிறைய விடும். ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் 2 மினிட்ஸ் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு அப்புறம் தான் வந்து சாஸ் ஊற்றினேன். சாஸ் ஊற்றிட்டு தேவையான அளவு சாஸ்லேயே வந்து நமக்கு ஓரளவுக்கு உப்பு இருக்கும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து கொஞ்சமாக பிளாக் பெப்பரும் கூட ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் தான் தேவை. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதை நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோஃபு இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபோம் டோஃபுன்னு எங்களுக்கு கிடைக்கும். அது வந்து நம்ம வாங்கி அதை லைட்டாக அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோன்னா கொஞ்சம் உப்பெல்லாம் சாரும். ஸோ இதிலே வந்து அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். நல்லாயிருக்கும். நல்லா வந்து வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இதை நம்ம வதக்கும் போதே நிறைய வெஜ்ஜீஸும் போடுறதுனால அதோட வாசமும் நல்லாயிருக்கும். சேஞ்சாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க டோஃபு இல்லை அப்படின்னா நம்ம பன்னீர் வச்சு இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரியும் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா தோசைக்கல்லில் வந்து நல்லா இரும்பு கடாய் அந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா ஸ்டிர் ஃப்ரை பண்ணி கூட நம்ம ஒரு ஒயிட் ரைஸோட சாப்பிட்லாம். வெறுமனே சால்ட்டும் பெப்பரும் போட்டு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அது ஒரு சேஞ்சாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ இவ்வளோ வெஜ்ஜீஸு அதுக்கப்புறம் ப்ரோட்டீனுக்கு டோஃபு இருக்கனால இதை மட்டும் சாப்பிடும்போதே நமக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இதில் வந்து நம்ம எண்டில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி வந்து சைனீஸ் டைப்பான ஃபுட்டுக்கு வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது கூட நார்மல் நம்ம ஒயிட் ரைஸ் வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டோம். பசங்களுமே இதான் சாப்பிட்டானுங்க அன்றைக்கி டின்னருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.